Recording in progress. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான தருணத்தில் கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிற ஒரு காரியத்தை குறித்து தியானிக்க போகிறோம். சங்கீதம் 67:6 வாசிக்கலாமா? பூமி தன் பலனை தரும், தேவனாகி எங்கள் தேவனே எங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென், அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, பூமி தன் பலனை தரும், அதை தான் இன்றைக்கி தியானிக்க போகிறோம். இன்னைக்கு பூமி பலனை தரணும், அதாவது ஒரு விருட்சம் வேர் பற்றி எழும்பி அது கனிகளை கொடுக்கணும் அப்படின்னா அந்த வேருக்கு தேவையான தண்ணீர் வேணும் இல்லைங்களா? அது இல்லாமல் அது பலனை கொடுக்க முடியாது. அந்த பூமியில் பலன் உண்டாக்குன்னா அது செய்யணும் இல்லையா? ஏதேனில் என்ன இருந்ததுங்க? பனி இருந்தது. அந்த பனி தான் என்ன, சகல விருட்சங்களுக்கும் அது என்ன செஞ்சதுங்க? அது பனி தான் அதுக்கு எல்லாமுமா இருந்தது. அது பலனை கொடுத்தது. பூமியில் அது என்ன செய்ததுங்க? ஏதேனில் அது பலனை கொடுத்தது. இந்த கர்த்தருடைய பிள்ளைகளை, என் வாழ்க்கை ஒரு பூமி, என்னுடைய இருதயம் ஒரு பூமி, என் சபை ஒரு பூமி, என்னுடைய வீடு ஒரு பூமி, என்னுடைய ஆஃபீஸ் ஒரு பூமி, இது எல்லாமே அதுதானே இல்லை? அப்போ இது பலனை கொடுக்கணும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கிறேன். அப்படின்னா என்ன வேணும்? அபிஷேகம் வேணும். நான் என் வாழ்க்கையில் பலன் கொடுக்குற பிள்ளையாக மாறணும் அப்படின்னா என்ன வேணுங்க? அபிஷேகம் வேணும். நான் ஒரு ஃப்ரூட்ஃபுல்ல ஒரு வாழ்க்கை லைஃப் எனக்கு கிடைக்கணும், நான் வாழணும் அப்படின்னு நான் முயற்சி பண்ணியே ஆகணும்னா எனக்கு அதுக்கு அபிஷேகம் முக்கியமாக வேணும். அந்த அபிஷேகத்தை நிலைச்சிருந்தால் மட்டும்தான் அது பலனை கொடுக்கும். அப்போ அந்த பனி இல்லாமல் மழை இல்லாமல் அது பலனை கொடுக்காது இல்லைங்களா? ஈசாக்கு பஞ்ச காலத்தில் விதைத்தாராம். அது தண்ணீரே இல்லாத நேரம், அது பூமியெல்லாம் பிளந்து வறட்சியான நேரம். ஆனால் அவர் பஞ்ச காலத்தில் அந்த விதையை கொண்டு வந்து விதைத்த போது அது பலன் கொடுக்குமா கொடுக்காதான்னு அவருக்கு தெரியாது. ஆனால் விதைச்சவர் சும்மா இருந்திருக்க மாட்டார், ஜெபிச்சிருப்பார். ஆண்டவரே, நான் பஞ்ச காலத்தில் விதைச்சிருக்கிறேன், ஆனால் நீங்கள் பலனை கொடுக்க உங்களால் முடியும், அப்படி செபிச்சிருக்கணும் இல்லையா? எத்தனையோ அடி ஆழங்களுக்கு கீழாக இருந்த தண்ணீர் ஈசாக்கின் விளைநிலங்களுக்கு மேலாக வந்தது. எத்தனை பெரிய ஆச்சரியம் பாருங்களேன்! 100 மடங்கு பலனை கொடுத்தது. பஞ்ச காலத்தில் எப்படிங்க கொடுக்க முடியும்? நம்ம வாழ்க்கையில் கூட பலன் கொடுக்கணும்னா அந்த பஞ்ச காலமாக இருந்தாலும் பலனை கொடுக்க முடியும். எப்படின்னா அபிஷேகம் தான் விஷயம். அப்போ அந்த அபிஷேகம் உள்ள ஒரு வாழ்க்கை என் வாழ்க்கையை பலனுள்ள ஒரு வாழ்க்கையை மாற்றிடும். பூமி தன் பலனை கொடுக்கும்ல. இன்னும் ஏதேன்னு கொஞ்சம் பார்க்கலாமா? அது விருட்சங்களுக்கெல்லாம் பலனை கொடுத்துட்டே இருந்தது. ஆண்டவர் பார்த்தாரு, அங்கே என்ன இல்லைங்க, மனுஷனே கிடையாது. அப்போ அவர் மூடுபனியை அனுப்பிச்சு என்ன பண்ணார்? பூமியை இன்னும் கொஞ்சம் ரொம்ப நல்ல ஈரமாக்கின பிறகு மண்ணினாலே மனிதனை கர்த்தர் உண்டாக்கினார். அந்த பூமியிலிருந்து நம்ம உண்டாக்கப்பட்டவங்க, மண்ணினாலே உண்டாக்கப்பட்ட பலன் நம்ம தான், தெரியுங்களா? ஆண்டவருக்கு நம்ம பயன்பட வேண்டிய ஒரு நல்ல கனியுள்ள வாழ்க்கை வாழணும். அதுக்கு தான் நம்மை உண்டாக்கினார் கர்த்தர், வேறு எதுக்காகவும் இல்லை. ஏன் ஆதாம் அவர் உண்டாக்கினார்? அவரோடு இருக்கும், அவரோடு உறவு கொள்ளும், அவரோடு கூட சம்பாஷிக்கவும் தான் கர்த்தர் உண்டாக்கினார். வேறு எந்த நோக்கமும் இல்லை. மனுஷனை உண்டாக்கினதுக்கு ஒரே நோக்கம், அவங்க கூட அவர் பேசணும், நம்ம கூட அவர் பேசணும், அவ்வளோதான். அப்போ இந்த பூமியின் பலனினால் உண்டாக்கப்பட்ட நீங்களும் நானும் யாருக்கு நன்றி உள்ளவங்களாக இருக்கணும்? கர்த்தருக்கு நன்றி உள்ளவங்களாக இருக்கணும். அப்போ ஒரு அபிஷேகம் பலனை கொடுக்கணும். அந்த அபிஷேகத்தினால் நன்மை யாரை மகிமைப்படுத்தணும்? கர்த்தரையே மகிமைப்படுத்தணும். அப்போ இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளை அதுக்கு அடுத்து எழுதப்பட்டிருக்கு பாருங்களேன், எங்கள் தேவனாகிய கர்த்தாவே. அழகாக இருக்கும் இது. தேவனாகிய எங்கள் தேவனே. என்னவங்க அது அழகாக இருக்கு இல்லைங்க? தேவனாகிய எங்கள் தேவனே. எப்படிலாம் அவர் சொல்லி பாடுறாரு பாருங்க. தேவனாகிய எங்கள் தேவனே எங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். அவர் தான் ஆசீர்வதிக்க முடியும். அவரை தவிர நம்ம யாருமே ஆசீர்வதிக்கவே முடியாது. இந்த உலகத்தில் எந்த மனுஷனுடைய ஆசீர்வாதமும் நமக்கு என்ன செய்யாதங்க, பலனை கொடுக்காது. அவர் ஆசீர்வதிச்சா மட்டும்தான். இன்றைக்கு நீங்களும் நானும் பலன் கொடுக்குறவங்களா இருந்தால் போதும், நம்ம வாழ்க்கை சிறப்பாக செழிப்பாக மாறும். ஆண்டவர் சமூகத்தில் நீங்கள் கேளுங்க, ஆண்டவரே நானும் பலன் கொடுக்குறேன், ஒரு பூமியை போல இருக்க வாஞ்சிக்கிறேன்னு சொல்லுங்கள். கர்த்தர் ஆசீர்வாதமாக நடத்துவார். ஜெபிக்கலாமா? நல்ல தெய்வமே, இந்த நாளில் பரிசுத்தாவினர் எங்கள் கூட பேசியிருக்கிறீங்கப்பா. பூமி தன் பலனை தரும் என்று சொன்னீங்களே, அப்படியே இந்த நாளில் ஆண்டவரே நாங்களும் கூட பலன் தருகிறவர்களாக இருக்க நீங்கள் உதவி செய்யுங்கப்பா. எங்களிடத்துல காணப்படுகிற எல்லா குறைவுகளை மாற்றி போடுங்க ஆண்டவரே. நீர் எங்களை உண்டாக்கினதற்கான நோக்கத்தை அறிந்தவர்களை வாழ உதவி செய்யுங்க. இதை கேட்க போகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும் கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you all.
கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான தருணத்தில் கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிற நாலு ஒரு காரியத்தை குறித்து தியானிக்க போகிறோம். சங்கீதம் 67:7 வாசிக்கலாமா? தேவன் எங்களை ஆசீர்வதிப்பார், பூமியின் எல்லைகள் எல்லாம் அவருக்கு பயந்திருக்கும். ஆமென், அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் எங்களை ஆசீர்வதிப்பார். ஒரு பெரிய நம்பிக்கை இல்லை, இந்த உலகத்தில் யாரும் நம்மளை ஆசீர்வதிக்கவே முடியாது. தேவன் ஆசீர்வதிச்சு அதை தடுக்கவும் ஒருவராலும் முடியாது. சங்கீதக்காரர் ரொம்ப தெளிவாக எழுதி வைத்திருக்கிறார், தேவன் எங்களை ஆசீர்வதிப்பார். அது கட்டாயம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கண்டிஷனாக அந்த வார்த்தையை சொல்கிற மாதிரி இருக்குது. தேவன் எங்களை ஆசீர்வதிப்பார், சரிங்களா? பூமியின் எல்லைகள் எல்லாம் அவருக்கு பயந்து இருக்கும். பூமியின் எல்லை அப்படின்னா என்னங்க? பூமியின் எல்லைனா அந்த நாட்களில் இஸ்ரவேலர்களுக்கு தான் அது சொல்லப்பட்டது. அவங்க கானானை சுதந்திரத்த உடனே அவங்கவுங்க எல்லைகள், அவங்கவுங்களுக்கான பூமியை கொடுத்து எல்லை கற்களை நட்டு வச்சுருந்தாங்க. எல்லை கற்கள் இருந்தது, அதுதான் அவங்களுக்கு அடையாளம். இப்போ இருக்கிற மாதிரி ஒரு பெரிய காம்பவுண்ட் சோரோ மற்ற ஒரு பெரிய பாதுகாப்போ அவங்களுக்கு கிடையாது. இந்த எல்லை கற்களை தான் உபாகமத்திலையும் நீதிமொழிகளும் சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லைக்குறியை மாற்றாதே, எல்லைக்குன்னு வச்சிருக்கிற கற்களை என்ன செய்த நகர்த்தி நீ மாற்றக்கூடாது. அப்படி மாற்றுறவங்க சபிக்கப்பட்டவங்க கூட நீதிமொழிகளில் எழுதப்பட்டிருக்கு. அப்போ கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு எல்லை என்பது என்ன அப்படின்னா, எல்லை அப்படின்னா என்னன்னா ஒரு கட்டுப்பாடுன்னு சொல்லலாம். இப்போ நமக்கு என்ன பூமிக்குரிய எல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு அந்த கட்டளைகள் தான் நமக்கு பூமிக்குரிய எல்லை, கட்டுப்பாடுகள். இப்போ நமக்கு எவ்வளோ கட்டளைகள் இருந்ததுன்னா 613 கட்டளைகள் இருந்தது. அதில் 365 கட்டளைகள் செய்யக்கூடாது, டோன்ட்ஸ் அப்படின்னு சொல்லப்படுகிறது. 248 கட்டளைகள் செய்யலாம் அப்படின்னு சொல்லப்படுகிறது, டூ அப்படின்னு சொல்லப்படுகிறது. அப்போ இன்னைக்கு யோசிச்சு பாருங்களேன், இது அவ்வளவும் நம்மளால் ஃபாலோ பண்ணி கடைபிடிக்க முடியாது என்பதனால கர்த்தர் அதை அத்தனையும் சுருக்கி 10 கட்டளையாக கொடுத்தார். அதையும் என்ன பண்ணிட்டாருங்க, ஒன்னே ஒன்று தான், உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாய். அன்பு என்ற ஒரே பிரமாணத்துக்குள்ளே எல்லாத்தையும் அடக்கி வச்சுட்டார். அன்பு இருந்தால் போதும், இது எதுவுமே நடக்காதுங்கிறார். அன்பு இருந்தால் திருட மாட்டோம், அன்பு இருந்தால் கொலை செய்ய மாட்டோம், அன்பு இருந்தால் விபச்சாரம் பண்ண மாட்டோம். இது யார் மேலே அன்பு இருக்கணும்? தேவன் பேரில், சிலுவையின் பேரில் நமக்கு அன்பு இருக்கணும் அப்படிங்கிறார். அப்படிதான். அப்போ தேவனை நேசிக்கிறவங்க மனுஷனையும் நேசிப்பாங்கன்றது தான் அவருடைய கட்டளையினுடைய பெரிய சாராம்சம். அப்போ இன்னைக்கு நமக்கு ஒரு எல்லை இருக்குது. எல்லை அப்படின்னு சொல்கிறத விட நமக்கு ஒரு கட்டுப்பாடு இருக்குது அப்படின்னா அதுதான் அந்த கட்டளை. இன்றைக்கி நாம் அந்த பூமியின் எல்லைகள் எல்லாம் அவருக்கு பயந்து இருக்கும். இப்போ நாம் தான் அதுக்குள்ளே இருக்கிறோம் இல்லையா? அப்போ ஒரு பயம், கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்னவாங்க? ஆசீர்வாதத்தையும் ஐஸ்வர்யத்தையும் கொடுக்கணும் வேதம் சொல்லுகிறது. அப்போ இன்றைக்கி கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த பூமியின் எல்லைக்குள்ளே நீங்களும் நானும் வாசம் பண்ணிகிட்டு இருக்கோம். இன்றைக்கி உங்கள் எல்லை என்ன, என்னுடைய எல்லை என்ன அப்படின்னு நீங்கள் யோசிக்கணும். ஏன்னா ஆவிக்குரிய எல்லை என்ன? ஜெபம், வேத வாசிப்பு, கர்த்தரை தேடுறது, தியானம் பண்ணுறது, இதெல்லாம் ஆவிக்குரிய எல்லை. இதுக்குள்ளே நான் இருக்கிறேன் அப்படின்னு பாருங்க. நான் இதுக்குள்ளே வாழ்ந்துட்டு இருந்தேன்னா சரியாக இருக்கிறேன்னு அர்த்தம். இது இல்லை, இது எனக்கு இல்லை அப்படின்னா நான் இன்னும் என்ன பண்ணல, ஆண்டவரை கிட்ட சேரல, அந்த எல்லைக்குள்ளே நான் வரல அப்படின்னு அர்த்தம். அதனால் எதையும் மாற்றாதீங்க. அவர் குறித்த நம்ம மேலே, உங்கள் மேலே வைத்திருக்கிற திட்டத்தின் பிரகாரம் நடந்து கொள்வோம். கர்த்தர் உங்களை என்னை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிக்கலாமா? எங்கள் நல்ல தெய்வமே, தேவன் எங்களை ஆசீர்வதிப்பார் என்று தொடங்கின அந்த வார்த்தை ஆண்டவரே எவ்வளோ அற்புதமானது. நிச்சயமாக எங்களை ஆசீர்வதிப்பீர் ஆண்டவரே. அப்போ பூமியின் எல்லைகள் எல்லாம் ஆண்டவரே உமக்கு மட்டும்தான் பயந்து இருக்கோம்ப்பா. அந்த எல்லையில் எங்களை நீங்கள் வைத்து நீங்கள் ஆசீர்வதிக்கிறீங்கப்பா. எங்கள் எல்லையெல்லாம் வேலையடைத்திருக்கிறீங்க, பாதுகாத்திருக்கீங்க. அதற்காக ஸ்தோத்திரம். இதை கேட்க போகிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் கரம் இருப்பதாக கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபித்து ஒப்பு கொடுக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you all. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான தருணத்தில் கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகினால் ஒரு காரியத்தை குறித்து தியானிக்க போகிறோம். சங்கீதம் 68:3 வாசிக்கலாமா? நீதிமான்களோ தேவனுக்கு முன்பாக மகிழ்ந்து களிகூர்ந்து ஆனந்த சந்தோஷம் அடைவார்கள். ஆமென், அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, நீதிமான்கள் யாருக்கு முன்பாக? தேவனுக்கு முன்பாக. இன்னைக்கு உலகத்தில் மனுஷர்களுக்கு முன்பாக தன் சந்தோஷத்தை, தன்னுடைய ஆசீர்வாதத்தை, தன்னுடைய புகழ்ச்சியை, தன்னுடைய மகிமையை வெளிப்படுத்த நினைக்கிற மனிதர்கள் தான் அதிகம் இல்லையா? ஆனால் சங்கீதக்காரனாக தாவீது யாருக்கு முன்பாக சொல்கிறாரு? தேவனுக்கு முன்பாக. அது யாராக இருப்பாங்களா? நீதிமான்கள் மட்டும்தான் அப்படி இருக்க முடியும் அப்படிங்கிறாரு. அப்போ நீதிமான்கள் அப்படின்னா நீதிமான்கள் அப்படின்னு இருக்காங்க. அவங்களுக்கு இன்னொரு பேருக்கு சத்துருக்கள் அப்படின்னு இருக்கு இல்லையா? அப்போ 1வது வசனம் சொல்லுகிறது, சத்துருக்கள் என்ன செய்வாங்களாம்? சிதறுண்டு போவார்கள். சத்துருக்கள் சிதறுண்டு போவார்கள். தாவீது சங்கீதத்தில் அடிக்கடி சத்துருக்களை குறித்து எழுதப்பட்டிருக்கோம். காரணம் என்ன? அவ்வளோ உபத்திரம் சத்துருக்களால் அவர் பட்டிருக்கிறார். அதனால தான் எழுதி
வைத்திருக்கிறார். அப்போ யார் வந்தால் சத்துருக்கள் சிதறுண்டு போவாங்க? தேவன் எழுந்தருளுவார். ஆமேன், அல்லேலூயா. எழுந்து அருளுவார்னா என்ன அர்த்தங்க? அவர் எழுந்து அவர் வார்த்தையை பேசுவார் அப்படின்னு அர்த்தம். அருளுவார், கொடுப்பார் அப்படின்னு அர்த்தம். அப்போ அவர் எழுந்து பேசுவார், தேவன் எழுந்து பேசுவார். அப்படி செஞ்சிட்டார் அப்படின்னா அப்படியே சத்துருக்கள் சிதறுண்டு, ஆமேன், சிதறுண்டு போவார்கள். சத்துருக்களால் நிற்க முடியாது. பாருங்களேன், அவர் மட்டும் வாயை திறந்துட்டா சத்ருவால் நிற்க முடியாது. அப்படி ஒரு காரியத்தை தான் கர்த்தர் செய்து வைத்திருக்கிறார். ஆமேன். அது மட்டும் இல்லை, அவரை பகைக்கிறவர்கள் அவருக்கு முன்பாக ஓடி போவார்கள். யாருக்கு முன்பாக? யாரை பகைக்கிறவங்க? இயேசு கிறிஸ்துவை பகைக்கிறவங்க. இயேசு கிறிஸ்துவை டைரெக்டாக பகைச்சா அப்படி ஆகுமா? இல்லை. இயேசு கிறிஸ்துவை தொழுது கொள்ளுகிற உங்களையும் என்னையும் பகைச்சா கூட அவரையே பகைக்கிற மாதிரி. சவுலை பார்த்து கர்த்தர் என்ன சொன்னார்? அப்போஸ்தலர் நடபடிகளில், சவுலே சவுலே நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிற? சவுல் எங்கேயாவது இயேசுவை துன்பப்படுத்தினாரா? இல்லவே இல்லை. அவர் கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்தினார். அப்போ அவருக்கு அவங்க பிள்ளையை தொட்ட அவரையே தொட்ட மாதிரி. ஆமென், அல்லேலூயா. அவனை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான்னு வேதம் சொல்லுகிறது. புகை பறக்கடிக்கப்படுவது போல, 2வது வசனம், அவர்களை பறக்கடிப்பீர். 3வது என்ன? பறக்கடிப்பீர். சிதறண்டு போவாங்க, ஓடி போவாங்க, பறக்கடிப்பீர். பறக்கடிக்கப்படுவாங்க. அவங்க யாருங்க? சத்துருக்கள் அப்படி சொல்லப்படுகிறது. தேவனுக்கு பிரியமற்றவர்கள் மெழுகு அக்கினிக்கு முன் உருவது போல துன்மார்க்கர் தேவனுக்கு முன்பாக அழிவார்கள். ஆமை. 4வது அழிந்து போவார்கள். அப்போ எப்படின்னா, ஒரு மெழுகு தீயில பட்டால் எப்படி உருகி போகுமோ அப்படியே துன்மார்க்கர் அப்படின்னா அநீதிமான்கள், கர்த்தருக்கு பிரியமற்ற, கர்த்தரை அறிந்தும் பிரியமற்ற ஒரு வாழ்க்கை வாழறவங்க தான் இந்த துன்மார்க்கர். அவங்க என்ன செய்வாங்களாம்? அழிவார்கள். 4 விஷயம் சொல்லியிருக்காரு. சிதறண்டு போவார், ஓடி போவான், பறக்கடிக்கப்படுவாங்க, அழிந்து போவாங்கன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? அன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படியானாலும் இந்த 2 வசனத்தில் அநீதிமான்களை குறித்து நம்ம வாசிக்கிறோம். நீதிமான்களுக்கு என்னங்க? அவர்கள் தேவனுக்கு முன்பாக மகிழ்ந்து கலிகூர்ந்து ஆனந்த சந்தோஷம் அடைவார். இவங்களுக்கு 4 காரியம் இருக்குது. அப்போ இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனுடைய சத்தியத்தை கேட்டு இருக்கிறோம். மன ரம்யமாய் ஆண்டவர் சொல்லுங்கள், நாங்கள் நீதிமான்களாய் உங்கள் சமூகத்துக்கு வர உதவி செய்யும். நாங்கள் மகிழ்ந்து கலிகூர்ந்து ஆனந்த சந்தோஷத்தோடு ஆர்ப்பரிக்க எங்களுக்கு உதவி செய்யறது கேட்க போகிற பிள்ளைகளை ஆசீர்வதியும். கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you all.